ஹாய் மீடியாஸ், என்னோட கையில் நான் என்ன வச்சுருக்கேன் தெரியுங்களா? கார்த்தி வாங்கிட்டு வந்தது என்னடா இது குட்டி குட்டியாக ஊசி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பென்சிலு. ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து இதை செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீடிலாக வந்து நம்ம இதுலேயே செட் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேம்மா, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் மிஸ் ஏதாவது சொல்லுவாங்க, அது இல்லைன்னா பையங்க ஏதாவது எடுத்துக்குவாங்கம்மா, தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நீ வீட்லேயே யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் படிக்கிற காலத்துலலாம் இந்த மாதிரி பென்சிலே கிடையாதுங்க. நான் படிக்கும் போதெல்லாம் அப்சரா பென்சிலும் நடராஜா பென்சில் தாங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நீங்கள்லாம் படிக்கும்போது எந்த பென்சில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பென்சில் போல் கொடுத்துருந்தாங்கங்க குட்டி குட்டியாக. ஆனால் அந்த பென்சில் தீந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கலரை வந்து லைனாக வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல, ஒரு வானவில் மாதிரி. அதுவும் இல்லாமல் இதில் வந்து எப்படி பிடிச்சி எழுதுறதுன்னு தெரியல. ஒரு அந்த முத்தா வந்து பிடிச்சி எழுதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே இருக்கிற அந்த பென்சில் நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நீடிலாக வந்து நம்ம கழட்டிட்டு மாற்றிக்கலாம். ஸோ அது ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா அதை கழட்டி தூக்கி போட்டுட்டு அடுத்து இருக்கிறத ஃபுல்லாக எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த பென்சில் பிடிச்சிருக்கான கமெண்ட்டில் சொல்லுங்கள்.